ஹலோ விவர்ஸ், இது Aariembroidery class-17. இந்த வீடியோவில் லீவ் ஸ்டிச்சோட இன்னொரு டைப் நான் போட்டு காமிக்க போகிறேன். டிஃப்ரெண்ட் டைப்பில் லீவ்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட லீஃபுக்கும் இப்போ போட போகிற லீஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா லாங்காக ஒரு ஸ்டிச் எடுத்து அதை புல் பண்ணி கொண்டு வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடுவோம். சென்டருக்கு கொண்டு வந்துட்டு 2 சைட்லேயும் மாற்றி மாற்றி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி சென்டரில் ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது ஒரு சைடு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இந்த சைட்லேருந்து இப்படி புல் பண்ணி கொண்டு வந்து சென்டருக்கு வராமல் முன்னாடியே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டருக்கு இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி புல் பண்ணிவிட்டு சென்டருக்கு வராமல் முன்னாடியே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு கொண்டு வந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி புல் பண்ணி கொண்டு வரும்போது சென்டரில் 2 ஸ்டிச் வருது. முன்னாடி போட்ட லீஃப்க்கும் இந்த லீஃப்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சென்டரில் ஒரே ஒரு ஸ்டிச் வந்தது, இதில் சென்டரில் 2 ஸ்டிச் வருது. இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைட்டில் 1 லெஃப்டில் 1ன்னு மாற்றி மாற்றி ஸ்டிச் எடுக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரைட் சைட் போக போகிறேன். இந்த லீஃபோட ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும் மாறுறதில்ல, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட லுக்குமே மாறி இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸுன்றது தெரியும். இந்த லீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு பீகாக் ஃபெதர் ஃபில்லிங்கும் வரும். ஸோ அது வந்து நம்ம அடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு நான் அது பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்களுமே முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சென்டரில் லைன் ட்ரா பண்ணிட்டுமே பண்ணலாம். பட் போக போக உங்களுக்கு நல்லா பழகிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த லைன் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நிறைய லீவ்ஸ் இருக்கும் ஒரு ப்ளவுஸ்லன்னு பார்த்தீங்கன்னா. எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பண்ணோன்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ கமர்ஷியலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த மார்க்கிங் இல்லாமல் போடுற ஒரு எஃபிஷியன்சி வந்துடும். இப்போது அந்த லீஃபோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான். இங்கே டபுள் ஸ்டிச் இருக்கணும் சென்டர் கிட்ட வரும்போது. இப்போது இந்த இடத்துல நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போது திரும்பவும் இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் சென்டர் கிட்ட முன்னாடியே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டிச்சு. சேம் மெத்தட் தான் இந்த சைடும் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி க்ரியேட் ஆகிறது தெரியும் அந்த சென்டரில். ஸோ அதுதான் இந்த லீஃபோட இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இந்த பேட்டர்னோட பியூட்டி பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஃபார்ம் ஆகிற அந்த இம்ப்ரெஷன் தான். உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி ஒன்று விழும் இந்த 2 ஸ்டிச்சுக்கு இடையில். ஸோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் போட்ட அந்த லீஃபோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆல்ரெடி 2 டைப் லீஃப்கான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3மே 3 டைப்பில் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு இது உள்ள டிஃப்ரென்ஸை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போது இதுதான் லாஸ்ட்டு ஸ்டிச்சு. இதோட இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி 2 டைப் லீஃப் போட்டிருக்கோம். இப்போ இந்த லீஃபையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.